பண்டைய இந்து கோயில்களின் சிக்கலான வடிவமைப்புகளுக்குள் என்ன ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கீங்களா? இந்த கட்டமைப்புகளின் கட்டிடக்கலை அற்புதங்களை ஆராய்ந்து அவற்றின் ஒவ்வொரு விவரத்திலும் பொதிந்துள்ள ஆழமான செய்திகளை கண்டறியலாம் வாருங்கள். பண்டைய இந்து கோயில்கள் அழகான கட்டமைப்புகளை விட அதிகம். அவை ஆன்மீக ஞானத்தின் காட்சி கலைக்களஞ்சியங்கள். இந்த புனித இடங்களுக்குள் மறைந்திருக்கும் செய்திகளையும் அடையாளங்களையும் புரிந்து கொள்ளும்போது உங்கள் மனதை பிரமிக்க வைக்க தயாராகுங்கள். நீங்கள் தினமும் தரிசனம் செய்யும் அந்த கோயில் வழிபாட்டுக்காக மட்டும் கட்டப்பட்டதா, அல்ல உங்கள் உடலும் உயிரும் மாற்றும் ஒரு கருவியா? நம்மில் யாரும் கேட்காத கேள்வி: ஏன் கோயில் தரையிலே கல்? ஏன் கருவறை எப்போதும் இருளில்? ஏன் நடந்து செல்லும் பாதை நேராக இல்லாமல் சுழலும் மாதிரி? இது எல்லாம் டெக்கரேஷன் இல்ல, இது உடலோட உயிர் சக்தியை இயக்கும் ரகசியம். ஒரு கணம் உணர்ந்து பாருங்கள். நீங்க ஒரு பழைய கோயிலின் முன் நிக்கிறீங்க. மாலை நேரம். சூரியன் மெதுவா மறையிறான். கோபுரம் நீண்ட நிழலை தரையில் வீசுது. அந்த ஷேடோ சாதாரண நிழல் இல்ல, அது உங்கள் உயிர் நாடி ஓட்டத்தோட நேரம் பொருந்தும் ஒரு அடையாளம். பண்டைய சித்தர்கள் சொல்வாங்க, மனித உடலும் கோயிலும் ஒரே மாதிரி. கோபுரம் தலையில் இருக்கும் சஹஸ்ரார சக்கரம், மண்டபம் நம்ம நெஞ்சின் நாதம் ஒலிக்கும் இடம், கருவறை நம்ம நாபியில் இருக்கும் உயிர் மையம். நீங்க கோயிலுக்குள் நடப்பது ஒரு சிகிச்சை. காலனிய கழட்டி விட்டுட்டு கல்லில் பாதம் வைக்கிறீங்க. அந்த கல் வெறும் கல் இல்ல, அது அஸ்தமித்த சூரிய ஒளியையும் பூமியின் காந்த சக்தியையும் பிடிச்சு வச்சிருக்கும். அது உங்க பாதம் வழியாக நாடிகளை சமப்படுத்தும். நீங்க சுழலும் நடைபாதையில மெதுவா நடப்பீங்க. அது நம்ம மூச்சின் ரிதமை மாற்றும். உங்க மனம் மெதுவா ஸ்லோ ஆகும். அதனாலதான் கோயிலுக்குள்ள போன உடனே சற்றே அமைதி தோணும். கருவறை இருள் ஒரு மருந்து. கருவறை எப்பொழுதும் இருளில்தான் இருக்கும். ஏன் தெரியுமா? பண்டைய சித்தர்கள் சொன்னாங்க, வெளிச்சம் நம்ம கண்களுக்கு, ஆனா இருள் நம்ம உள்ளுக்கு. அந்த இருளில் நம்ம மூளை மெலட்டோனின் உற்பத்தி செய்கிறது. அது தூக்கத்துக்கும் மன அமைதிக்கும் உதவும் ஹார்மோன். ஆனா நாம என்ன நினைப்போம்? கருவறையில ஏன் விளக்கு இல்ல? மந்திரம், சத்தமல்ல, அதிர்வலை. அந்த இருளில் ஒரு குரல், ஓம். அந்த ஓசை சுவர்களில் மோதுது. அந்த மோதல் நம்ம காதுகளுக்கு புறம்பா, நம்ம எலும்புகளுக்கே உணரப்படும் அதிர்வலை. அது மூளையின் அலைகளை மெதுவா தியான நிலைக்கு மாற்றும். அதனாலதான் நமக்கு ஒரு நிம்மதி, தெரியாத சாந்தி தோணும். ஆனா நாம என்ன சொல்வோம்? மந்திரம் கேட்க நல்லா இருக்கு. கோயில் ஆன்மீகத்தோட சேர்த்து உயிரியல் கருவி. நீங்க நடந்து வந்த அந்த பாதை சாதாரண பாதை இல்ல, அது உடல் மனம் ஆன்மா மூன்றையும் இணைக்கும் அறிவியல் நடைபாதை. கோபுரம் வானத்திலிருந்து காஸ்மிக் சக்தி இறக்குது. மண்டபம் ஒலியின் அலைகளை சேமிக்குது. கருவறை அந்த சக்தியை உங்கள் உள்ளுக்கே செலுத்துது. எல்லாமே சேர்ந்து உங்கள் உயிரை சீரமைக்கும் ஒரு கருவி போலவே வேலை செய்குது. ஆனா நாம அதை இது ஒரு கோயில்தான் மட்டும் சொல்றோம். இது வெறும் கதை இல்ல, இது பண்டைய சித்தர்கள் விட்டு சென்ற உயிர் ரகசியம். ஆனா அந்த சத்தியம் யாரும் முழுக்க சொல்லல. அடுத்தது, இந்த கோயிலோட ரகசியம் புரிஞ்சிக்கணும்னா உள்ளிருக்கும் உணர்வுகளால தான் முடியும். அது ஒரு மறந்த அறிவு, ஒரு உயிர் மொழி, ஒரு சுவாசத்தோட கூடும் சாஸ்திரம். அடுத்த சில நிமிடங்களில இந்த கோயிலின் சுவர்கள் இதுவரைக்கும் சொல்லாத உயிர் அறிவை நான் உங்களுக்கு வெளிச்சம் போட போறேன். புதிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அது எங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும். கோயிலின் கோபுரம் ஏன் அந்த மாதிரி சுருளும் வடிவம்? கருவறை ஏன் அந்த மாதிரி மூடிய வடிவம்? அது வெறும் அழகு இல்ல, ஒரு ஒலி கருவி. ஒலி உயிரின் முதல் அலை. பண்டைய ரிஷிகள் சொன்னாங்க, இந்த உலகம் முழுக்க உருவானது ஒலி அதிர்விலிருந்து. அந்த அதிர்வை புரிந்தவன் உயிரையும் இறப்பையும் புரிந்து கொள்வான். அதனாலதான் ஒவ்வொரு கோயிலும் மந்திரம், நாதம், மணி ஓசை நிறைந்திருக்கும். ஆனா அந்த ஒலி சுவர்கள்ல எப்படி பரவுது தெரியுமா? கோபுரம் அதிர்வை சேகரிக்கும் வடிவம். தலை தூக்கி பாத்தீங்களா? கோபுரம் ஏன் சுருள் வடிவம் மாதிரி? அந்த வடிவம் ஒரு பண்டைய சவுண்ட் ஆம்ப்ளிஃபையர். மண்டபத்துல யாராவது ஓம்னு சொன்னா அந்த ஒலி வானத்திலிருந்து காஸ்மிக் எனர்ஜியை பிடிச்சு கீழே இறக்குது. கோபுரத்தின் ஒவ்வொரு நிலையும் ஒலி அலைகளை பிளந்து மறுபடியும் கூட்டி அதிகரிச்சு கீழே அனுப்புது. அதனாலதான் பழைய கோயிலில்
மணி ஓசை தூரத்துல கூட கேட்கும். மண்டபம், எதிரொலியின் அரை மண்டபத்தின் கல்லு ரூஃப் ஏன் சற்று வளைந்திருக்கும்? அது ஒரு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலர். நீங்க அங்கே சொல்றது ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்திலே திரும்பும். இந்த அலைநீளம் நம்ம மூளையின் ஆல்பா வேவோட பொருந்தும். அதுதான் நம்ம மனசை மெதுவா அமைதிப்படுத்தி தியான நிலைக்கு கொண்டு போகுது. ஸோ அந்த மாதிரி அமைப்பு இல்லைன்னா மந்திரம் சத்தமாக தான் இருக்கும், அதிர்வா இருக்காது. கருவறை உயிரை விழிக்க வைக்கும் காட்சி. ப்ளூ ஒலிக்கூடு கருவறை சாதாரண ரூம் இல்ல, அது ஒரு ஒலிக்கூடம். சுவர்கள் சவுண்ட் அப்சார்ப்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் பெர்ஃபெக்ட். கூரை குறுகிய கோணம், ஒலி சுருங்கி மையத்தில் சேரும். அதனால தான் கருவறையில யாராவது சிவாய நமனு சொன்னா அது உடலுக்குள் நரம்பு கண்டக்ஷன் வழியா உணரப்படும். அந்த அதிர்வு நம்ம மூளை பிட்யூட்டரி கிளாண்ட், பினியல் கிளாண்டோட நேரடியாக கனெக்ட் ஆகும். இதனால தான் சில கோயில்கள் நோய்களுக்கு நிவாரணம் தரும் இடம்னு சொல்லப்படுது. மூச்சு, ஒலி, உயிர்நாடி மூன்றும் ஒன்றாகும் இடம். நீங்க கோயிலுக்குள் போகும்போது காலணி கழட்டி விட்டுட்டு கல்லில் நடப்பது, உடல் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ரிலீஸ் ஆகும். சுழலும் நடைபாதை, மூச்சு ரிதம் ஸ்லோ ஆகும். மந்திரம், மணி ஓசை, மூளையின் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையும். கருவறை இருள் பிளைக்ஸ் ஒலி, பைனல் கிளாண்டு மெலாட்டோனின் அதிகரிக்கும். இது எல்லாம் சேர்ந்து நம்ம நரம்பு நாடிகள் தியான நிலைக்கு போகும். அதுதான் சித்தர்கள் சொன்ன கோயில் ஷாட் உடல் சிகிச்சை இயந்திரம். ஏன் மணி ஒலி எப்போதும் ஒரு குறிப்பிட்ட டோன்ல தான்? கோயிலில் உள்ள மணி சாதாரண கம்பி இல்லை, அது பஞ்சலோகம் லவை, பித்தளை, வெள்ளி, தாமிரம், ஈயம், இரும்பு. அந்த மணி அடிச்சவுடன் வரும் டோன் 417 ஹெர்ட்ஸ் முதல் 528 ஹெர்ட்ஸ் வரை இருக்கும். இந்த ரேஞ்சு தான் உடலில் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி குறைக்கும் ஹீலிங் ஃப்ரீக்வன்சி. ஆனா நாம் என்ன சொல்வோம்? மணி சத்தம் நல்லா இருக்கு. மைக்ரோ ரகசியம், கோபுரம் அண்ட் நம் தலையோட தொடர்பு. கோபுரம் சூரிய ஒளியையும் மண்டல சக்தியையும் பிடிச்சு அந்த அதிர்வை கீழே உள்ள கருவறைக்கு அனுப்பும். கருவறை அதை பின்பு மூச்சு எண் ஒலி வழியாக உங்க மூளை சக்கரங்களுக்கு அனுப்பும். இதுக்குத்தான் சித்தர்கள் சொன்னது கோயிலில் தலையை தாழ்த்துவது தலையில் உள்ள சஹஸ்ரார சக்கரத்தை விழிக்க வைக்கும். அப்படின்னா கோயில் ஒலி, காட்சி, வடிவம் எல்லாம் ஒன்றாக கூடி உங்களை தியானத்திற்கும் உயிர் மாற்றத்திற்கும் தயாராக்குது. ஆனா இந்த சீக்ரெட் யாரும் முழுக்க சொல்லல. அடுத்தது, இது ஒலி அதிர்வின் ரகசியம். ஆனா இன்னும் ஆழத்தில் கோபுரத்தின் சுழலும் வடிவம், நட்சத்திரங்களின் இடம், நம் உடல் நாடிகள் எப்படி லிங்க் ஆகுது தெரியுமா? ஒரு கோயிலின் நிழல், அது வெறும் நிழல் இல்ல, அது காலத்தையும் உயிரையும் கட்டுப்படுத்தும் பண்டைய ரகசியம். நிழல் நேரத்தின் மூச்சு. பழைய கோயில்கள்ல கோபுரத்தின் நிழல் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டாத மாதிரி கட்டப்படி இருக்கும். உதாரணம், தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் மிகப்பெரியது. ஆனா சூரியன் எந்த பக்கம் இருந்தாலும் அந்த நிழல் கருவறை மேல் விழாது. ஏன்? கருவறை என்பது காலத்திற்கு அப்பாற்பட்ட இடம். நிழல் நேரத்தின் ஓட்டம், கருவறை நேரம் நிற்கும் இடம். அதனாலதான் கருவறை நிழல் இல்லாத இடம். நட்சத்திரங்கள் என் கோபுரம் பண்டைய கோயில்கள் வெறும் திசை பார்த்து கட்டப்படவில்லை. அது நட்சத்திரங்களோட அலைன்மெண்ட்டை பொருத்தி கட்டப்பட்டது. சில கோயில்கள் மகர சங்கராந்தி நாள் சூரிய ஒளி நேராக கருவறை மீது விழும்படி அமைக்கப்பட்டிருக்கும். சில கோயில்கள் சந்திர நிலை லூனர் ஃபேஸ்க்கு ஏற்ப சக்தி அதிகரிக்கிற மாதிரி கட்டப்பட்டிருக்கும். இது பிரபஞ்ச சக்தி, பூமி காந்தம், மனித உடல் ரிதம் மூன்றையும் இணைக்கும் அறிவியல். மனித உடலின் உயிர் ரிதம். பண்டைய சித்தர்கள் மனித உடலும் பிரபஞ்சமும் ஒரே ரிதத்தில் இயங்கும்னு சொன்னாங்க. சூரியன் நம்ம உயிர் மூச்சின் வேகம், சந்திரன் மனசின் அலைகள், நட்சத்திரங்கள் நரம்பு, ஹார்மோன் சுரப்பு. கோயில் இந்த மூன்றையும் ஒரே இடத்தில் அலைன் செய்யும் கருவி. நீங்க கோயிலுக்குள் போனபோது உங்கள் மூச்சு, உங்கள் இதயம், வெளி பிரபஞ்சம் மூன்றும் ஒரே ரிதத்தில் மூழ்கும். கோயில் ஒரு விண்வெளி கணக்குப்படி கட்டப்பட்ட கருவி. சாதாரணமா நாம கோபுரம் பார்த்து எவ்வளவு உயரமா இருக்கே இன்னும் ரசிப்போம். ஆனா அந்த உயரம் சாதாரண ஹைட் இல்ல, அது சூரியனோட டெக்லினேஷன் ஆங்கிள். நட்சத்திர திசை, பூமி சுழற்சி வேகம்லிருந்து கணக்கிட்டு வச்ச உயரம். அதனால தான் அந்த கோயிலின் மணி ஒலி ஃப்ரீக்வன்சி வானத்தில் ஒரு குறிப்பிட்ட சவுண்ட் லேயரை ஆக்டிவேட் செய்குது.
அந்த கோயிலின் நிழல் நேரம் நம்ம பயாலாஜிக்கல் கிளாக்கோட சிங்க் ஆகுது. காலம் நிற்கும் தருணம் சில கோயில்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய ஒளி கருவறைக்கு நேராக விழும். அந்த நிமிஷம் மனித உடலின் உயிர் நாடி திறக்கும் நேரம்னு சொல்லப்படும். உதாரணம், காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் சூரிய ஒளி லிங்கம் மீது விழும் நாட்கள். சிறுவச்சூர் மாத்திருக்காளியம்மன் கோயிலில் ஃபுல் மூன் நேரத்தில் வரும் விசேஷ சக்தி. இது ஆன்மீக அனுபவத்தோட சேர்த்து உயிரியல் சிகிச்சை தரும் தருணம். நிழல் ரகசியம் நம்ம உடலோட எப்படி லிங்க்? நம்ம உடல் 24 மணி பயாலாஜிக்கல் கிளாக்குக்குள் இயங்குது. காலை, மதியம், மாலை மூச்சின் வேகம் மாறும். அதே மாதிரி கோயில் நிழலும் ஒரு பிரீதிங் பேட்டர்ன். நிழல் மெதுவா நகரும் போது கருவறை அருகில் இருக்கும் காற்றின் அயனிக் சார்ஜ் மாறும். அது நம்ம நரம்பு வழியாக மூளைக்கு சென்று சேரும். அதனால தான் சிறந்த தியானம் காலை மாலை நேரம் தான்னு சொன்னாங்க. கோயில் காலம், உயிர் ஒரே வட்டம், கோபுரம் நட்சத்திரங்களோட கனெக்ட் ஆகுது. மண்டபம் நேரம் நகரும் நிழலோட சிங்க் ஆகுது. கருவறை அந்த நேரத்தை தாண்டி நிற்கும் இடம். இது மனிதனை காலத்துக்கு அப்பாற்பட்டு அனுபவிக்க வைக்கும் ஒரு ஆன்மீக இயந்திரம். கோயிலின் நிழல் எங்கே விழுது என்பதை பார்த்து சித்தர்கள் உங்கள் உடல் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிழல் அது வெறும் இருள் இல்ல, அது உங்கள் உயிர் மூச்சோட பேசுற நேரத்தின் மொழி. அடுத்தது, இப்போ நம்ம கோயிலின் நிழல் நட்சத்திர ரகசியம் பார்த்தோம். ஆனா இன்னும் ஒரு அடுக்கு இருக்கு. கருவறையின் கல்லில் உள்ள மைக்ரோ ஸ்பந்தனம் நம் டிஎன்ஏ எப்படி பாதிக்குது தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட மந்திர அதிர்வலை நம் செல்களுக்கு சிக்னல் அனுப்பும்னு சொன்னால் நம்புவீங்களா? அடுத்த வீடியோல கோயிலும் நம் உடல் செல்களும் எப்படி பேசுகிறதோ அதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.